அடுத்து இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த துவாவை பொறுத்தவரையில், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை நோய் விசாரித்த அந்த சந்தர்ப்பத்திலே ஓதிய ஒரு துவாவாக இந்த துவா வருகிறது. இது முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நோயுற்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஓதியது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஓதியது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த இருவர் எப்படி தானே, யார் யார்? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் வானுலகில் அல்லாஹ்விடத்தில் யார்? மிகச்சிறந்தவர். எப்படி தானே, வானுலகில் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர். அதே போன்று இந்த பூமியிலே மிகச்சிறந்தவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நோயுற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த, இந்த பூமியில் மிகச்சிறந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவர்கள். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நோய் விசாரித்த சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள் ஏன் முக்கியமானதுண்டா? சுப்ஹானல்லாஹ். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர்கள் நோயுடைய நேரத்தில் ஷிர்கான வழிகளில் போகிறான். என்ன செய்கிறாங்க? ஷிர்கான வழிகளில் போகிறாங்க. ஷிர்கான வழிகளில் சென்று பரிகாரம் தேடுகிறார்கள். அது அவர்களுக்கு நஷ்டத்தையும் கைசேதத்தையும் அதிகரிக்குமே தவிர எந்த ஒரு குணத்தையும் ஏற்படுத்தாது. சிலவங்க என்ன செய்கிறாங்க? தட்டு தகடு தாயத்து அது அப்படின்னு போகிறாங்க. அல்லது என்ன, அதாவது ஷிர்கான மற்ற வழிகள், இப்படி பல வழிகளில் போகிறான், நாங்கள் பார்க்குறோம். அல்லது வந்து என்ன எப்படி நினைக்கிறாங்க, அந்த ஷேக் வந்து ஓதிட்டாருன்னா நோய் குணமாயிடும். சில ஊர்களை நீங்கள் பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை பகுதியில் இருக்கோ தெரியாது. அதாவது என்ன, ஷேக் வந்துட்டாருன்னா அந்த அப்படி ஏரியா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வச்சு கொண்டாந்து வைப்பாங்க. அவர் ஊதி இப்படி தான் ஊதுவார். விளங்கிச்சா? ஒருத்தர் வந்து சொன்னால், அந்த சூடானில் ஒரு இடத்துலன்னா அந்த தண்ணி அடிப்பாங்க, இதுக்கு அந்த வயலுக்கெல்லாம் இது வச்சு அதில் ஓதி எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்களாம். விளங்கிச்சா? அப்போ எப்படி நம்பிக்கை என்னென்னா, அவர் ஓதினா குணமாகிவிடும். அப்படி ஒன்று கிடையாது. இது வந்து சபப், காரணி. குணமளிப்பவன் அல்லாஹ். குணமளிப்பவன் யார்? அல்லாஹ் தான் குணமளிப்பவன். பாருங்கள், இங்கே இவங்க மிகச்சிறந்த இருவர். இவங்க என்ன வார்த்தைகளை இதில் பயன்படுத்துகிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு? எவ்வளோ முக்கியமானது இது! எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து, எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேர் இங்கே சொன்ன வார்த்தை, முதலாவது ஆரம்பிக்கிறாங்க பிஸ்மில்லா. இந்த துவால முதலாவது வார்த்தை பாருங்கள், பிஸ்மில்லா. அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு, அல்லாஹுடைய பேரை கொண்டு. அப்படிதான் பிஸ்மில்லா. அல்லாஹ் தான் குணமளிப்பவன். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அல்லாஹுடைய தூதராக இருக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய வழிகாட்டல் இருக்குது பாருங்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக், அதாவது அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக், அதாவது உமக்கு தொல்லை தரும் அனைத்து விடயங்கள், அனைத்து அம்சங்களிலிருந்தும். யுதீக்னா உமக்கு தொல்லை தரக்கூடிய, இல்லைங்களா? உமக்கு தொல்லை தருகின்ற அனைத்து விடயங்களில் விட்டும், அம்சங்களிலிருந்தும். அதே போன்று மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு தீங்கிழைக்கக்கூடிய நஃப்ஸை விட்டும். ஷர்ரண்டா தீமை, குல்லி நஃப்ஸ்ன்றா ஒவ்வொரு நஃப்ஸும். எப்படி தானே? இப்போ நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல ஒன்று, அதாவது நாங்கள் பயான்களை ஆரம்பிக்கின்ற போது கூட எப்படி சொல்கிறோம்? வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுசினா, என்ன எமது நஃப்ஸுகளுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். இல்லைங்களா? அப்போ எனவே இது வேறு வேறு துவாக்களில் கூட இந்த வாசகங்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே இந்த ஒவ்வொரு நஃப்ஸுடைய தீங்கை விட்டும். அதே போன்று ஐனி ஹாசிதின், ஐனி ஹாசிதண்டா பொறாமைக்காரனுடைய அல்லது பொறாமைக்காரனுடைய கண்கள், அதனுடைய தீங்கு, பொறாமைக்காரனுடைய அந்த கண்களின் தீங்கை விட்டும். அல்லாஹு யஷ்வீக், அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக, அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக. பிஸ்மில்லாஹி அர்கீக், மறுபடியும் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? ஓதினார்கள். இது வந்து என்ன செய்யலாம்? இப்போ நாங்கள் வந்து ஒரு நோய் விசாரிக்க போகிறோம். இப்போ நாங்கள் நோய் விசாரிக்க செல்லும் போது நாங்கள் பல துவாக்கள் ஓதுறோம். தெரிஞ்சா? சிலவங்க போனால் துவா தவிர மற்றெல்லாம் சொல்லுவாங்க, துவா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா? துவாக்கள் தான் மிக முக்கியமானது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நாங்கள் என்னென்ன வார்த்தைகள் போகிறோம்? ஒரு நோயாளி நோய் விசாரிக்க போனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா சொல்லுங்கள். இப்போ ஹதீஸில் வந்த வாசல் லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லான்னு வருது. அப்படி தானே? லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு என்ன குணத்தை தருவான்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகள். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லான்னு நாங்கள் சொல்கிறது. வேறு என்ன?
அதே மாதிரி நாங்கள் ஓதக்கூடிய துவாக்களில் இங்கே நாங்கள் படித்த துவாக்கள் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் சொல்லுமா துவாவை அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் ரப்பன் நாஸ் வஷ்வி வாந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க லா யுகாதிரு சக்கமா சில வார்த்தை மாற்றோட அந்த துவா வருகிறது. அந்த துவா வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நாங்கள் படித்த துவாக்களில் வேறு என்ன துவா இருக்குது? இன்னொரு ஹதீஸ் வருது அஸ்ஸலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்வியக்கன்னு ஒரு துவா வருது. அஸ்ஸலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்வியக்கன்னு அபூதாவுதில் ஒரு செய்தி, அதை 7 முறை சொல்லலாம். அதாவது ஒரு மரணப்படுக்கையில் இல்லாத ஒரு நோயாளியாக இருந்தால் சொல்லலாம் என்று ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று பொதுவாக அவருக்கு நாங்கள் என்ன யாதா அவருக்கு குணத்தை கொடுப்பாங்க. அப்புறம் சொல்லாங்க சாத் ரலியல்லாஹு எப்படி கேட்டாங்க? அல்லாஹும் அஷ்வி சாதா எப்படி கேட்டாங்க? அல்லாஹும் அஷ்வி சாதா, யா அல்லாஹ் சாதுக்கு குணத்தை கொடுப்பாயாக, சாதுக்கு குணமளிப்பாயாக அப்படி கேட்கலாம். அல்லாஹும் அஷ்வி சாதா பொதுவாக அல்லாஹ் அவங்களோட பேரை சொல்லி நாங்கள் என்ன செய்கிறது? அல்லாஹும் அஷ்விஹி என்று சொல்லலாம். அப்படி அந்த மாதிரியான வார்த்தைகள் நாங்கள் என்ன செய்கிறது? அப்படி சொல்லலாம். அதே போல் இப்போ இந்த துவா இது ஒரு அழகான என்ன மிக அழகான ஒரு துவா. இப்போ நாங்கள் இந்த துவாவை கொஞ்சம் என்ன செய்வோம்? மீட்டிக்கொள்வோம். அதன் பிறகு மரணமாக உள்ளவர்கள் சொல்லலாம். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். திரும்ப சொல்லுவோம். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். திரும்ப பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இப்போ பார்க்காம சொல்லுவோம், பார்க்காம சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். பார்க்காம திரும்ப சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். திரும்ப பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா, பார்க்காம. மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் பிஸ்மில்லாஹி அர்கீக். சரியா? திரும்ப சொல்லுங்க பார்க்காம. யூதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இப்போ பிஸ்மில்லாஹி அர்கீக் தெரிந்தானே 2 தடவை வருது. எப்படி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? என்ன? பிஸ்மில்லாஹி அர்கீக். இந்த பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பது போனீங்கன்னு பார்த்தீங்க, அது போயிட்டுண்டா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மின் குல்லி ஷைஇன் யுதீக் உண்டு. மின் குல்லி ஷைஇன் யுதீக் சொல்லுங்க. மின் குல்லி ஷைஇன் யுதீக் அது ஒரு வார்த்தை. அடுத்து அவர் பாதி. அடுத்து மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின். அப்போ பார்த்தீங்கன்னா மின் குல்லி ஷைஇன் யுதீக் சொல்லுங்க. அடுத்தது மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் 2 வார்த்தை.
விளங்கிச்சா? அடுத்து மூன்றாவது அவ் ஐனி ஹாசிதின், அவ் ஐனி ஹாசிதின். இப்போ மூணையும் சொல்லுங்க பாருங்க. மின் குல்லி ஷைஇன் யூதிக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின். சொல்லுங்க, அந்த மூணையும் மட்டும் சொல்லுங்க. அவ் ஐனி ஹாசிதின். திரும்ப சொல்லுங்க. மின் குல்லி ஷைஇன் யூதிக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின். அடுத்து அல்லாஹு யஷ்வி. அப்போ இந்த நாலு பகுதியை நீங்கள் பாடமாக்கணும். ஏன்னா பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பது 2, முதல் ஆரம்பத்திலையும் கடைசியில். அது உங்களுக்கு தெரியும். பிஸ்மில்லாஹி அர்கீக், பிஸ்மில்லாஹி அர்கீக். இப்போ பிஸ்மில்லாஹி அர்கீக் போனால் 4 பகுதிகள். அதில் முதலாவது மின் குல்லி ஷைஇன் யூதிக், அடுத்து மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், அடுத்து அவ் ஐனி ஹாசிதின், அல்லாஹு யஷ்விக். அல்லாஹு யஷ்விக் என்ற வார்த்தை எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை. அல்லாஹு யஷ்விக், அல்லாஹு யஷ்விக் என்ற வார்த்தை. சரி, யார் சொல்கிறீங்க? யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின். பிஸ்மில்லாஹி அர்கீக். ஓகே. பிஸ்மில்லாஹி அர்கீக் 2, அதை நீங்கள் எடுத்துங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் அவங்க 4 பகுதி தான் நீங்கள் பாடமாக்குறது. தெரிஞ்சா? பிஸ்மில்லாஹி அர்கீக் போக 4 பகுதிகள். மின் குல்லி ஷைஇன் யூதிக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்விக். வேறு யார் சொல்கிறீங்க? அர்கீக். மாஷா அல்லாஹ். ஓகே. வேறு? மின் குல்லி யூதிக். ஓகே. மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் பிஸ்மில்லாஹி அர்கீக். ஓகே. வேறு? அல்லாஹு யஷ்விக் பிஸ்மில்லாஹி அர்கீக். ஓகே. பிஸ்மில்லாஹி அர்கீக் அது உங்களுக்கு தெரியும். பிஸ்மில்லாஹி அர்கீக் 2 போனிச்சுன்னா அங்கே நீங்கள் பாடமாக்க வேண்டிய பகுதி மின் குல்லி ஷைஇன் யூதிக், அடுத்து மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின், அடுத்து அல்லாஹு யஷ்விக் என்ற பகுதி தான் அதில் நீங்கள் என்ன செய்யணும்? பாடமிட வேண்டிய பகுதி. சரியா? அப்போ எனவே இந்த துவாவை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் மரணம் விட்டு கொள்ளுங்கள். இது ஒரு அழகான துவா, மிகச்சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அப்போ எனவே இந்த தர்பியாவில் நாங்கள் நிறைய துவாக்கள் படிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துவாக்கள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது மிகச்சிறப்பாக இருக்கும். நமக்கு நிறைய ஒரு பாதுகாப்பு அதில் இருக்குது. துவாக்கள் என்பது ஒரு மூமினுக்கு ஒரு பெரும் ஒரு ஆயுதம் துவாக்கள். எனவே அது நமது வாழ்க்கையில் நிறைய நமக்கு ஈடேற்றங்களை தரும், நெருக்கடிகளை விட்டு பாதுகாக்கும் என்ற ஒரு மிக முக்கியமான பகுதி தான் துவாவுடைய பகுதி. தொடர்ந்து நாங்கள் முடிச்சு கொள்கிறோம்.